ஆல் இந்தியா ரேடியோ, இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன். மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன். இப்போ செல்லாத சாக்கு போக்கு, எல்லாரும் வரணும் வாக்களிக்க. வணக்கம் நண்பர்களே, வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பை உங்க முன்னால வழங்க போறோம். வாக்குச்சாவடியில வாக்காளர்களுக்கு என்ன மாதிரியான அடிப்படை வசதிகள் கிடைக்குது, மேலும் மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்கள், தனித்து வாழும் வாக்காளர்கள் உள்ளிட்டவங்க எளிதா போய் வாக்களிக்கிற வகையில பல சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டு வருது. இத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். நான் பாரதம், பாரதம் என்னுள்ளே, நான் சக்தியே, சக்தி என்னுள்ளே. నేను భారతుడు దేశం నుండి నాలో. நண்பர்களே, வாக்குச்சாவடியில் இருக்கிற வசதிகளை பத்தி நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த இளைஞர் குழு முயற்சி எடுத்துக்கிட்டு வராங்க. நாமும் அவங்களோட இணைவோமா? இப்போ எந்த காரணமும் செல்லாது, நீங்க கண்டிப்பா வாக்களிக்க போகணும். வேலையில இருந்து கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிக்கோங்க. இந்த தகவலை நீங்க மட்டும் வச்சுக்காம உங்களோட சகோதரிகள், அத்தை, மாமா எல்லா உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா வாக்களிக்க போங்க. இப்ப எந்த காரணமும் செல்லாது. என் ஃப்ரெண்டோட அண்ணன் மாற்றுத்திறனாளி, அவரால் நடக்க முடியாது, சக்கர நாற்காலியோட படி ஏற முடியாதுல்ல. இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் என்ன தீர்வு இருக்கு? இந்த சின்ன விஷயத்தை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ரேம்ப் இருக்கும், அதாவது சாய்வு தளம். அது மட்டும் இல்லாமல் அங்கே தன்னார்வலர்களும் இருப்பாங்க. இப்போ ஒரு சிலருக்கு காதில் கேட்குற குறைபாடு இருந்தால் அவங்களுக்கு சைகை மொழி தெரிஞ்ச அதிகாரிகள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சிலருக்கு பார்வை குறைபாடு இருந்தால் இவிஎம் எந்திரத்தில் பிரெயில் ஸ்கிரிப்ட் வசதியும் இருக்கும். இந்த வசதி அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எந்த பதட்டமும் வேணாம், வாக்களிக்க மட்டும் தவறாமல் வாங்க. உங்களோட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சக்ஷம் ஆப்பில் பகிர்ந்துக்கோங்க. எல்லா விதமான வசதியும் பெறுங்க. சக்ஷம் ஆப்பை இப்போவே டவுன்லோட் பண்ணுங்க. அதெல்லாம் அப்புறம் சொல்லுங்க, முதல்ல இத சொல்லுங்க. உண்மையிலே வாக்குச்சாவடிகள் பெண்களால நிர்வகிக்கப்படுதா? அதாவது ஆல் விமன் போலிங் பூத் பெண்களால நிர்வகிக்கப்படும் வாக்குச்சாவடியா? பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்க மீரா. பெண்களால் மட்டுமே நடத்தப்படுற வாக்குச்சாவடி இது அவங்களுக்காகவே உருவாக்கியிருக்காங்க. அந்த வாக்குச்சாவடியில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் வாக்களிக்கலாம். ஆனால் அந்த வாக்குச்சாவடியில் சம்மந்தப்பட்ட அலுவலர்கள், பணியாளர்கள் எல்லாருமே பெண்களாக இருப்பாங்க. அங்க குழந்தைகளை கவனிக்கிற வசதி கூட கிடைக்குமா? கண்டிப்பாக இருக்கும் மீரா, அது ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இருக்கே. சரி ராஜ், வாக்குச்சாவடியில வாக்காளர்கள் வரிசையில நிக்க என்ன ஏற்பாடு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. கேளு மீரா, ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 3 வரிசைகள் இருக்கு. ஆண்களுக்கு ஒரு வரிசை, பெண்களுக்கு ஒரு வரிசை, மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்கு ஒரு தனி வரிசை இருக்கு. மீராவால் நம்பவே முடியல. மீரா, ராஜஸ்தான்ல இருக்க தேர்தல் அதிகாரி நிஷாந்த் ஜெயின் அவர்கள் என்னென்ன மாதிரி வசதிகள் வாக்குச்சாவடியில் செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்ப சொல்றத நம்ம கேட்கலாம். मेरा नाम है निशांत जैन. என்னுடைய பெயர் நிஷாந்த் ஜெயின். நான் ராஜஸ்தான் மாநிலம் ஜலோர் மாவட்ட தேர்தல் அதிகாரி. தேர்தல் சமயத்துல நாங்க அஷூர்டு மினிமம் ஃபெசிலிட்டிஸ், அதாவது சாய்வு தளம், குடிநீர், இரவு நேரமாகியோ இல்ல அதிகாலை நேரங்கள்ல தேவைப்படுற அளவுக்கு போதிய விளக்கு வசதிகள், அது மட்டும் இல்லாம நம்ம மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்கு தேவையான வீல் சேர் வசதிகள், அவங்களுக்கு உதவியாளர்கள், சாரண சாரணியர்,
நாட்டு நல பணியாளர்கள், பெண்களுக்கு உதவியாளர்கள், இப்படி கிட்டத்தட்ட 40 அலுவலர்களை நியமிச்சிருந்தோம். இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஏற்பாடுகளை செஞ்சோம். நான் உங்களை கேட்டுக்கிறதெல்லாம், நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் படிவம் 6ல் வாக்காளர்களா உங்க பெயர்களை பதிவு பண்ணிக்கோங்க. மீரா, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ செல்லாது சாக்குப்போக்கு, நீங்க செல்லணும் வாக்களிக்க. சரி, என்னோட அத்தைய சமாதானப்படுத்தினா நான் இதை ஒத்துக்கிறேன். வாக்களிக்கிறதுக்கு இந்த வயசுல அவங்க எப்படி போவாங்க? ஓகே நண்பர்களே, மீராவை சமாதானப்படுத்தியாச்சு. இப்போ அவங்களோட அத்தையையும் சமாதானப்படுத்த விரும்புறாங்க. அது முடியுமா? வாங்க போய் தெரிஞ்சுப்போம். வணக்கம் அத்தை. என்ன விஷயம் மீரா? உன் ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்திருக்கியே, வா வா. வணக்கம் அத்தை. வணக்கம் வணக்கம், வாங்கப்பா. என்ன விசேஷம்? அத்தை, எல்லாரும் வாக்களிக்கணும். அதுக்காக இப்போலாம் வாக்களிக்கிறத பத்தி நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த முயற்சி செஞ்சுட்டு வரோம்னு சொன்னனா இல்லையா? மீரா, நீ என்ன சொன்னாலும் என்ன சமாதானம் பண்ண முயற்சிக்காது. பாருங்க, எனக்கு தைரியம் இருந்தப்போ எப்பவுமே வாக்களிக்க போனேன். ஆனா இப்போ வீட்டை விட்டு வெளியே வரத்து கூட எனக்கு தைரியம் இல்லை. வயசானவங்க எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்னு தெரியுமா? சில சமயம் ஒரு நல்ல பாத்ரூம் கிடைக்காது, தாகத்துக்கு தண்ணி கிடைக்காது, பிபி சுகர் பிரச்சனைன்னு இந்த மாதிரி திடீர்னு மெடிக்கல் எமர்ஜென்சி வேற. அவ்வளோ நேரம் வரிசையில் யார் நிற்பாங்க? அதை விட முக்கியம், நான் எப்படி வாக்குச்சாவடிக்கு போவேன்? அத்தை, எல்லா வாக்குச்சாவடியிலையுமே சுத்தமான குடிநீர், சுகாதாரமான கழிப்பறை ரெண்டுமே இருக்கு. இது போக மருத்துவ பெட்டிகள், முதலுதவி பெட்டிகளும் இருக்கு. கண்டிப்பாக ஒரு சுகாதார ஊழியரும் இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் யூனிட்ஸும் இருக்கு. ஒவ்வொரு மணி நேரமும் அவங்க வாக்குச்சாவடியை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியாக ஒரு வரிசையே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வாக்குச்சாவடிக்கு வந்து போகிறதுக்கு போக்குவரத்து வசதியும் அவங்களே செஞ்சு தராங்க. என்ன அத்தை, ஓகேவா? ஓஹோ, இவ்வளோ வசதி செஞ்சுருக்காங்களா? எனக்கு தெரியவே தெரியாதே. ரொம்ப சந்தோஷம்ப்பா. என்கிட்ட வந்து நீங்கள் இவ்வளோ தகவல்களெல்லாம் சொன்னீங்க. இந்த நண்பர்கள் எல்லாரும் மீராவோட அத்தைய சமாதானப்படுத்துறதுல வெற்றியும் அடைஞ்சிட்டாங்க. ஆனா ஏன் கொஞ்சம் கோபமா தெரியறாங்க? எங்க போறாங்க? வாங்க நாமும் போய் பார்க்கலாம். மீரா, உங்க அத்தை என்ன இவ்வளோ கஞ்சமா இருக்காங்க? ஒரு டீ கூட கொடுக்கல. சரி வா, நான் உனக்கு டீ கொடுக்குறேன். அண்ணா, 3 டீ 3 வடை. ராஜ், ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, தேர்தலில் பெண்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே வருது. நான் என்ன நினைக்கிறேன்னா, வாக்களிக்க யாருமே தவறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மீரா ஏதாவது சாதிச்சுட்டு தான் மூச்சு விடுவா போல இருக்கு. ஓஹோ, என்ன விஷயம் மீராக்கா? ஏய் கோபு, இங்க என்ன பண்ற? கோபு, என்னப்பா விசேஷம்? நீங்க ரொம்ப அற்புதமான வேலை செய்றீங்க. இவ்வளவு அலைஞ்சு திரிஞ்சு வாக்களிப்பு பத்தி அவேர்னஸ் கொடுக்குறீங்க. இப்போ மாற்றுத்திறனாளி கூட எந்த தயக்கமும் இல்லாம ஈஸியா வாக்களிக்கலாம். இத நானே மக்கள் கிட்ட சொல்ல விரும்புறேன். இப்போ என்னாலேயே வீல் சேர்ல ஈஸியா போக முடியுது. அங்க இருக்கிற சாய்வு தளத்துல என்னோட வீல் சேர் ஈஸியா போகுது. அதனால நான் எந்த சாக்கு போக்கும் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா வாக்களிப்பேன். வாவ் கோபு, உனக்கு ஏதாவது சிரமம் இருந்தா 1950க்கு ஃபோன் பண்ணு. இல்லைன்னா சக்ஷம் ஆப் இருக்கே, அதை டவுன்லோட் பண்ணிக்கோ. ஆமா ஆமா, இந்த PWD ஆப் பத்தி எனக்கு தெரியும். இது இப்போ சக்ஷம் ஆப். இத மூத்த குடிமக்களும் பயன்படுத்தலாம். எல்லாரும் இணைஞ்சு நம்ம கடமையை செய்வோம். நிச்சயமா வாக்களிக்க போவோம். நான் எல்லார்கிட்டையும் சொல்ல போறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படுற வசதிகள் பத்தி எல்லா விவரமும் தெரிஞ்ச உங்க கோபு அண்ணா சொன்னதை கேட்டீங்களா? இப்போ வாக்குச்சாவடியில பல வசதிகள் இருக்கு. எல்லா வசதிகளை பத்தியும் வரைபடங்கள் மூலமா வழிகாட்டுதலும் கிடைக்கும். உங்களுக்கு இன்னும் புரியலனா நீங்க தன்னார்வலர்களை கேட்கலாம். என் பேர் KK முகமது. நான் ஒரு அகழ்வாராய்ச்சியாளர். பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கிறேன். வாக்களிப்பதை எனது உரிமையா பார்க்கறேன். அதனால தவறாம வாக்களிக்கிறேன். பெண்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக வசதிகள் இப்போ அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களும் அவங்களோட வாக்குரிமையை தவற விடக்கூடாது. நான் அங்குர் தாமா, அர்ஜுனா விருது வாங்கியிருக்கிறேன். ஆசிய பாரா விளையாட்டு போட்டிகளில் தங்கம் ஜெயிச்சிருக்கேன். வாக்களிக்க EVMல பிரெயில் வசதி இருப்பது ரொம்பவும் உதவியா இருக்கு. வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிக்கிற வரைக்கும் பல வசதிகள் இருக்கு. குடிநீர்,
சாய்வு தளம் அப்படின்னு எல்லாமே இருக்கு. அதனால இனி செல்லாத சாக்கு போக்கு, நிச்சயம் வரணும் வாக்களிக்க. நீங்க உங்களை வாக்காளரா பதிவு செய்யும் போது உங்க இயலாமைய பத்தின முழுமையான தகவல்களை கொடுங்க. அப்போதான் உங்களுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடு செய்ய முடியும் அப்படிங்கறத கவனத்துல கொள்ள முடியும். உங்களுடைய குறைபாடுகளை பத்தின தகவல்களை நீங்க இதுவரை சொல்லலனாலும் உங்களுடைய BLOவை தொடர்பு கொண்டு, அதாவது பூத் லெவல் ஆபீசரை தொடர்பு கொண்டு உங்க முழு தகவலையும் கொடுங்க. இதன் மூலமா வாக்குச்சாவடியில உங்களுக்கு தகுதியான அனைத்து வசதிகளும் வழங்கப்படும். நண்பர்களே, இப்போ நாம கேள்வி நேரத்துக்கு வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியை கவனமா கேட்டிருப்பீங்கன்னு நம்புறோம். கடந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்வி, PWD வசதிக்காக உருவாக்கப்பட்டிருக்கும் செயலியின் பெயர் என்ன, அதாவது ஆப் என்ன? இதுக்கு சரியான பதில் சக்ஷம் ஆப். சரியான விடை சொல்லி குலுக்கல் முறையில தேர்வாகியுள்ள வெற்றியாளரின் பெயர் வாரிஸ் அலி கான், சஞ்சய் நகர், ऐशबाग, लखनऊ, उत्तर प्रदेश. இப்போ இந்த வாரத்துக்கான கேள்வி, பார்வை குறைபாடு கொண்ட வாக்காளர்கள் வாக்களிக்க வசதியா EVMல எந்த ஸ்கிரிப்ட் பயன்படுத்தப்படுது? கேள்வியை மறுபடியும் சொல்றேன். பார்வை குறைபாடு உள்ள வாக்காளர்களுக்கு வாக்களிக்க வசதியா EVMல எந்த ஸ்கிரிப்ட் பயன்படுத்தப்படுது? இப்போ சுவாரஸ்யமான தகவலுக்கான நேரம். ஆல் விமன் போலிங் பர்சனல் பூத் பத்தி தெரிஞ்சுக்கலாம். மேற்கு வங்கத்துல 2014ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலின் போது ஒரு பரிசோதனைக்காக இது தொடங்கப்பட்டது. அதோட வெற்றியில உற்சாகமடைந்த கயா மாவட்டம் 2015ஆம் ஆண்டு பீகார் சட்டமன்ற தேர்தல் நடந்த போது பூத் பார் டெபியூட்டட் ஆபீசரை கூட ஒரு பெண் அதிகாரியை நியமிச்சாங்க. இந்த தகவல் சுவாரஸ்யமா இருக்குது இல்லையா? வணக்கம், என் பேர் ஜெகதீஷ். என்னுடைய வாக்குச்சாவடி சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்குது. நான் கடந்த 20 ஆண்டு காலமாக அந்த ஒரு வாக்குச்சாவடியில் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நான் முதல்ல போட்ட வாக்குலேருந்து இப்போ வரைக்கும் வாக்குச்சாவடியில் நிறைய முன்னேற்றங்கள், ஏற்பாடுகள் தேர்தல் கமிஷனால் பண்ணப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு கியூ ஃபார்மேஷன், டைரக்ஷன்ஸ், கிளியர் இண்டிகேஷன் ஆஃப் எங்கே போகணும், எங்கே வாக்கு செலுத்தணும், இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வந்ததுக்கப்புறம் அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், அந்த ஆப்ரேஷனுக்கும் அங்கே அமர்ந்திருக்கிற அந்த தேர்தல் அதிகாரிகள் உதவி செய்கிறாங்க. நமக்கு எப்படி அது கன்ஃபார்ம் ஆகுது ஓட்டு போடுறது அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க நம்ம ஓட்டு பதிகிற வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன கேள்வினாலும் அங்கே வந்து நமக்கு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. ரொம்ப நன்றி. வணக்கம், என் பேர் கிருத்திகா. என்னோட போலிங் பூத் வந்து கோவில்பட்டியில் இருக்குது. நான் எவ்ரி எலெக்ஷன் வந்து என்னோட பேரண்ட்ஸ் கூட போய் நான் ஓட் பண்ணுறேன். அங்கே வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் வந்துட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பூத் இருக்கிறதுனால அது ரொம்ப அக்சசபிளாக இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இல்லை அவங்களுக்கு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ரேம்ப் ஃபெசிலிட்டிஸுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபிசிக்கலி சேலஞ்ச் இல்லை ரொம்ப வயசானவங்க நடக்க முடியாதவங்களுக்கு கூட அவங்களுக்கு வீல் சேர் ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ரொம்ப கன்வீனியண்ட்டாக போய் அவங்களால ஓட் போட முடியுது. வணக்கம், என் பேர் மாலா. எனக்கு முதல் முறையாக நான் வாக்குச்சாவடி போகும்போது எப்படி நம்ம ஓட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. ஆனால் அங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாத்துக்குமே ஒரு சைன் போர்டு இருந்தது. அதுக்கப்புறம் உதவி செய்ய வந்து நிறைய வாலண்டியர்ஸ் இருந்தாங்க. எனக்கு வந்து நல்லா கைட் பண்ணாங்க, எங்கே போகணும், எங்கே ஓட் பண்ணணும் அப்படிங்கிற கைடன்ஸ் வந்து நல்லா கிடைச்சது எனக்கு. ஸோ நான் ஈஸியாக ஓட் பண்ணிட்டேன். வாக்குச்சாவடியில் இருக்கிற வசதிகள் பற்றி உங்கள் மனசில் இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் இன்னிக்கான வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சியில் பதில் கிடைச்சிருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் சொல்ல விரும்புகிறது ஒன்றே ஒன்று தான். ஒரு வாக்காளராக வாக்களிப்பது சம்பந்தமான எல்லா விஷயங்களை பற்றி நீங்கள் விழிப்போடு இருக்கணும். அடுத்த வாரம் இதே நாளில் நாம் மீண்டும் சந்திப்போம். அதுவரைக்கும் எங்களுக்கெல்லாம் விடை கொடுங்க. நன்றி, வணக்கம். மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன்.